இங்கே பாருங்க நீங்கள் இங்கே கலராக கண்டோஸ் கடை மாதிரி இருக்குன்னு உடுப்பு கடைன்றே சொல்லலாம் வேறு கலர் இல்லை. நீங்கள் வீட்டை கார் வாங்கினா எல்லாத்துக்குமே பிராண்ட் நியூ எம்ஓடிமா. இந்த காரில் என்ன ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு முதல் சொல்கிறேன் சரியா. இவே எல்லாம் இம்போர்ட்டட் கார்ஸ், அதனால் இந்த ரஸ்ட்டுகள் ஒரு படியிலையும் இருக்காது, உள்ளுக்கோ வழியிலோ ஒரு ரஸ்ட்டும் இல்லை. காருக்கு உள்ளுக்கு இருந்து மணந்து பார்த்தாலே அந்த புது கார் வாசனை இன்னும் வருது. மைலேஜ்னு பார்த்தோம்னாலும் பயங்கர ஒரு காற்று நம்ம காரில். இவரெல்லாம் 2013ஆம் ஆண்டு வந்த கார் சரியா. காரோட கொண்டிஷனை பாருங்க. இந்த கார் இருக்குது, இந்த காப்பிளை அந்த பிள்ளை எல்லாமே பூட்டியே தெரியணுமா சரியா. பொடி ஒர்க்குன்னு பார்த்தோம்னா கூட ஒரு டிங்கி டொங்கி ஒன்றுமே இருக்காது, எல்லாத்தையும் திருத்தியே தெரியணுமா. இங்கே இந்த கோல்ஃபை பாருங்கள், இது வந்து 2015ஆம் ஆண்டு வந்து Mark 7 கோல்ஃப். கிட்டத்தட்ட கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா ஒரு பாப்போம் 28,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சரியா. உள்ளுக்க பாருங்க பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி வாசம் அந்த மாதிரி மணக்குது காரில், புது கார் வாசனை. இவரை பாருங்க பக்கத்தில் டுரான், இவர் ஒரு 2015ஆம் ஆண்டு வந்தவர் தான் சரியா. இந்த புறங்க பொனட்டை திறந்து காட்டுறேன். நானே ஷொக் ஆகிட்டேன். இப்படி டீலர்ஷிப்பில் இருக்கிற கார்கள் இந்த பொனட் இருக்குது, உள்ளுக்குள்ளே இவ்வளோ க்ளீனாக இருக்காது. ஃபேமிலிக்கு அந்த மாதிரி கார் இந்த டுரான். ஷரானின்ற ஒரு குட்டி தம்பி தான் டுரான் சரி. எங்கே தான் இருக்குது இன்ஜின் கிளீனினஸை பாருங்க. எங்கேயாவது ஒரு ரஸ்போர்ட் தெரியுது அவளுக்குள்ள. ஒரு நாங்கள் ஓனர் கூப்பிடுவோமா, அவர் கொஞ்சம் பக்கப்படுறார். இதை எவ்வளோத்துக்கு எங்கள் ஓனர்ஸ் வாங்கலாம்? 6,500 பவுனாம். 6,500 பவுனுக்கு ஒரு மணியால் இங்கே ஒரு மைலேஜ் பார்ப்போம் இருக்குது. ரொம்ப சுற்றி காட்டுறேன் காரை. உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னாலும் இங்கே காப்ளை ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் எல்லாம் இருக்குது. இவரை வந்து 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கிறார் சரியா. ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், நல்ல ஒரு அல்கண்டா நடுவில் ஃபினிஷ் பண்ணின சீட், பின்னுக்கு அந்த மாதிரி கூட வசதி. ஒவ்வொரு சீட்டையும் நீங்கள் மடித்து ஒழுப்பலாம். ஒரு பழைய கார் மாதிரி ஃபீலிங்கே இந்த கார் சரி இல்லை சரி. இது வந்து டுரான். அடுத்த பாருங்கயா, அடுத்த கார் வந்து 2012 வந்த ஆடி சரி. அந்த ஆடின்ற இன்ஜின் பேம் பார்ப்போமா. இவர் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பழையான கார்ன்னு சொல்லலாம். ஆனால் இன்ஜின் பே பாருங்க அட்டோஹரா. எல்லா கார்களுமே சர்வீஸ் பண்ணி தான் தெரியணும், அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே தேவையில்லை. அதோடு சேர்த்து உங்களுக்கு 6 மாதம் வாரண்டியும் தெரியணும் கார் வாங்கின நாளில் இருந்து சரியா. டெஸ்ட் ட்ரைவும் உங்களுக்கு அவைலபிளாம் முழு காருக்குமே. ஆனால் வந்து வேரண்டியாருக்கு வேரண்டி கொடுக்கலாது. உங்களோட டயர் தேஞ்சிட்டு இல்லை உங்களோட பிரேக் பேட்ச் தேஞ்சிட்டு, ஏன் உங்களோட கேம் பெல்ட் தேஞ்சிட்டுனாலும், கேம் பெல்ட்னா உங்களோட டைமிங் பெல்ட் சரி அதுகள் தேஞ்சாலும் வாரண்டியில் என்ன அது வேரண்டியர் தான். ஆனால் நார்மலாக எலக்ட்ரானிக் இஷ்யூக்கள் மெக்கானிக்கலாக இன்டீரியர் இஷ்யூவில் இருந்துச்சுன்னால் அதை அவே தேர்ட் பார்ட்டி வாரண்டியாகவும் கவர் பண்ணி வேணும் சரியா. சரி உங்களுக்கு இங்கே இந்த போலோ நீஞ்சின்னு பாருங்க. இங்கே பிராண்ட் நியூ கார் மாதிரி இருக்கிறார். இவரெல்லாம் 2012-13 வந்த கார் சரி. உங்களுக்கு இப்படி ஒரு கார்கள் வாங்க ஆசை, ஒரு ட்ரஸ்டபிளான இடம் வேணுமெண்டா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒன்று வந்து எங்களுக்கு டிஎம் பண்ணலாம். இல்லாட்டி லூட்ஸ் ஆர்எல் யூகே லிமிடெட் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ கீழே போட்டு விட்றோம். அவங்க ஃபோன் நம்பர்லேருந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவையே நீங்கள் கான்டாக்ட் பண்ணினீங்கன்னா A to Z என்னென்னலாம் உங்களுக்கு ஹெல்ப் தேவையோ எல்லாத்தையுமே உங்களுக்கு செஞ்சு தெரியணுமாம். அந்த வேறு ஆக்கள். அது மட்டும் இல்லை காரோட கொண்டிஷன் தான் என்ன ஷாக் பண்ணினது. பிராண்ட் நியூ காரில் நாங்கள் டீலர்ஷிப்பில் போய் இப்படி க்ளீனாக பார்க்கலாம். ஆனால் 10 வருஷம் ப்ளஸ்ன்னே பார்க்கலாம் ஆவரேஜ் இந்த காரில் இந்த வயசுகள். அதுகளே இந்த கொண்டிஷனில் இருக்குன்னா இந்த இம்போர்ட் கார்கள் வாங்குறதுல ஒரு வேர்த் இருக்குது தான்.